மக்களே, திருச்சியில செம்மையா டெவலப் ஆன ஏரியா அப்படின்னா நிறைய பேர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் கேகே நகர், தில்லை நகர், கண்டோன்மெண்ட், ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி நிறைய ஏரியாக்கள் சொல்லிட்டே போலாம். ஆனா ஆக்சுவல் சர்வே படி கடந்த 10 வருஷத்துல ஒரு 200x சூப்பரா டெவலப் ஆயிருக்கிற ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா as per the survey பால்பண்ணை டு தூவாக்குடி தான். தட்ஸ் மீன்ஸ் தஞ்சாவூர் ரோடு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா BHL மட்டும்தான். இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டோன்மெண்ட், தில்லை நகர் போன்ற வெரி வெல் டெவலப் ஆன ஏரியால இல்லாத கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே நம்ம தஞ்சாவூர் ரோட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா லான்ச் பண்ண LA சினிமாஸும் தஞ்சாவூர் ரோட்ல மட்டும் லான்ச் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமே இருக்கு. ஏன் எந்த சர்வேமே பண்ணாம அவ்வளவு பெரிய தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் LA டால்பி சினிமாஸ் தஞ்சாவூர் ரோட்ல வந்து இனாகிரேஷன் பண்றான் அப்படின்னா அவன் எந்த சர்வேமே பண்ணாம இனாகிரேஷன் பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத்தனை கார்பரேட் நிறுவனங்கள் லைக் ஜுடியோ ஆகட்டும், நிறைய நிறுவனங்கள் சொல்லிட்டே போலாம். அந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் சென்டர் ஆஃப் தி சிட்டியை விட்டுட்டு தஞ்சாவூர் ரோட்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா இங்கதான் இன்னும் வரப்போற 5 இயர்ஸ்ல கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி ப்ராஜெக்ட் ஆல்ரெடி அப்ரூவ் ஆன ப்ராஜெக்ட்ஸ் இங்க இருக்கு. அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தூவாக்குடி டு சிவபுரம் வரலும் அப்ரூவ் ஆயிருக்க சிதம்பரம் பைபாஸ் சொல்லலாம், அதே மாதிரி மெட்ரோ சொல்லலாம், அதே மாதிரி BHL இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் 11,000 கோடிக்கு அதானி கிட்ட ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. சோ இன்னும் 5 இயர்ஸ்க்கு நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஏன் மோர் தென் 200x டெவலப் ஆகிற ஒரு வாய்ப்பு இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தஞ்சாவூர் ரோடு மட்டும் தான். சோ நாங்க வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸா நாங்க எடுத்த சர்வேல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் அண்ட் கவர்மெண்ட் இப்போ எல்லாம் லான்ச் பண்ணிருக்கிற, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரியலே வந்து நாங்களே வந்து ஒரு ஷாக் ஆகணும். தஞ்சாவூர் ரோட்ல இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கவர்மெண்ட் இருக்கா, கொடுத்துருக்கா, அப்ரூவ் பண்ணிருக்கா அப்படின்னு. சோ அந்த மாதிரி இடத்துல நம்ம லான்ச் பண்ணிருக்கிற ஒரு சூப்பரான சைட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இந்த சைட் பாத்தீங்கன்னா BHL டவுன்ஷிப்ல இருந்து வெறும் ரொம்ப பக்கம், நீங்க ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ்ல இந்த சைட்டை ரீச் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி NITக்கு ரொம்ப பக்கம் அண்ட் தூவாக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ்ல இந்த சைட்டை ரீச் பண்ணலாம். இந்த சைட்டோட அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியலே வந்து அவுட்டர் அம்யூனிட்டிஸ், இன்னர் அம்யூனிட்டிஸ் பார்க்க சில சைட்ல மட்டும்தான் சில குவாலிட்டியான விஷயங்கள். அந்த குவாலிட்டியான விஷயங்கள் என்ன அப்படின்றது சைட்டு ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன்.